விழுப்புரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிவிட்டு ஊரக தொழில்துறை அமைச்சர் மோகன் காரில் புறப்பட்டார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் நிவாரண உதவிகளை வழங்க அதிமுகவினர் சிலர் டோக்கனுக்கு 500 ரூபாய் பணம் கேட்பதாக குற்றம் சாட்டி அமைச்சரின் காரை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிவாரணம் வந்து கல்வி வீட்டுக்காரங்க பார்த்து கொடுத்துருக்குறாங்க, கூரை வீட்டுக்காரருக்கு தரல. நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம், கலெக்டர் மனு கொடுத்துருக்குறோம், ஸ்ட்ரைக்கை பண்ணி ரோட்டில் கூட உட்காந்து ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் தரேன்னு சொல்லி தரல. இன்னைக்கு அமைச்சர் கொடுக்குறாரு. இன்னைக்கு நாங்கள் தகராறு பண்ணுறோம், இங்கே போராட்டம் பண்ணுறோம் கலெக்டர் ஆஃபீஸ்லையும். எங்களுக்கு என்ன சொல்லிட்டு போகிறாரு, எதுவுமே சொல்லலை, பதிலும் சொல்லலை.